ऊतैर्महद्भिर्य इमां पुरो विभो निर्माय चेते यतमूष पुरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मक सोऽलङ्कृशिष्ट பகவான் வச்சாம்சி மே. பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதின் வாயிலாக மூலப்பொருட்களைக் கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளைக் கொண்ட ஜட குணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜடகுணங்களின் 16 பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் கருணை கூர்ந்து எனது கூற்றுகளை கௌரவிப்பாராக. முகம் கரோதி வாச்சலம் புங்கம் லங்கயதேகிரும் யத்கிருபாதமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம். நாமசிரேஷ்டம் மனுமபி சச்சிபுத்திரம் அத்திர ஸ்வரூபம் ரூபம் தஸ்யாகிரஜம் உருபுரிம் மாதிரிம் கோஷ்டவதிம் ராதாகுண்டம் கிரிவரம் அவோ ராதிகா மாதவாசம் பிராப்தோயஸ்ய பிரதீத்வ ஸ்ரீகுரும் தம் நட்டோஸ்மி. ஸ்ரீகிருஷ்ணர் ருக்மிணி தேவியை பரிகசித்தல். இந்த அத்தியாயம் மேலோட்டமா பார்த்தோம்னா ஒரு கணவன் ஒரு மனைவியை கிண்டல் செய்கிறார். கிண்டல் செய்ததுக்கு அப்புறம் அந்த மனைவி அழறாங்க, மயங்கி விழறாங்க. அந்த கணவன் அந்த மனைவியை சமாதானப்படுத்துறார். இவ்வளவுதான் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இதுல பல படித்தரங்கள் இருக்கு. இது ஒரு ஆன்மீக பாடம். நாம 10வது காண்டத்துல இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 வந்திருக்கோம். அதனால இந்த பாடங்கள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பாடங்கள். ஆனாலும் நிறைய புதுசு புதுசா பக்தர்கள் சேர்ந்திருக்கீங்க. உங்களுக்கும் புரியுற மாதிரி நான் சில விஷயங்களை சொல்ல முடியும், எல்லா பாடத்தையும் நடத்த முடியாது. ஏன்னா பகவத்கீதை முடிச்சுட்டு பாகவதம் 1ல இருந்து ஆரம்பிச்சு 10 வந்திருக்கிறோம். அப்போ எவ்வளவு விஷயங்களை இதுல நடத்தப்பட்டிருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஏன்னா ஆம், பிரபுபாதர் எப்பவுமே சொல்வார் முதல் காண்டத்துல இருந்து தான் 10ஆம் காண்டம் வரணும்ன்ட்டு. ஆனால் சில பக்தர்கள்லாம் 10வது காண்டத்துல தான் சேர்ந்தே இருக்கீங்க. சில நேரங்கள்ல என்னால முடிஞ்ச வரைக்கும் அடிப்படை விஷயத்துல இருந்து சொல்றதுக்கு தான் நான் முயற்சி பண்றேன். அதன்படி பார்க்கும்போது இந்த அத்தியாயத்தை நான் படிக்கும்போது இது 59 ஸ்லோகங்கள் கதை தான். அப்படின்னா நான் ஒரே நிமிஷத்துல இப்ப சொன்ன ஆரம்பத்துல அது மாதிரி சொல்லி முடிச்சிட்டு இருக்கலாம். ஆனா இதுல பொருளுரை ஆழ்ந்த கருத்துக்களை கொண்டிருக்கு. நாம படிக்கிறதே பாகவதம் ஆழ்ந்து படிக்கணும்னு தான் அதெல்லாம் படிக்கிறோம். அதனால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பகவான் இந்த உலகத்துல லீலை புரியும் போது பல நேரங்கள்ல அபக்தர்களால பகவானை புரிஞ்சு கொள்ள முடியாது. நாமளும் அபக்தர்களுக்கும் நிறைய ஒரு வித்தியாசம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. நமக்கும் அபக்தர், ஏன்னா நமக்கும் பல விஷயங்களை புரிந்து கொள்ளவே முடியல. அப்படின்ற பட்சத்துல இது பகவான் லீலை செய்கிறார். அவருக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் கிடையாது. என்ன மாதிரி கிடையாது பகவான், என்ன மாதிரி கிடையாது ஸ்ரீமதி ருக்மிணி தேவி அப்படின்னாவது புரிஞ்சுக்கலாம். இதை சாதாரணமா புரிஞ்சோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு பக்தி இல்லைன்னு அர்த்தம். இது சாதாரணமா எடுத்துக்க முடியாது. சாதாரண இப்ப சினிமா எல்லாம் பாக்குறோம், கணவன் மனைவி சண்டை நடக்கும், இல்ல ஊடல் நடக்கும், கூடல் நடக்கும். அது மாதிரி கிடையாது இது. இங்க இது ஒரு மிக உயர்ந்த அன்பு. சாதாரணமா நடக்கிற மாதிரி நமக்கு தெரியுது, இல்ல அது அசாதாரணமான அன்பு. அப்ப அதை அதனால்தான் ஆச்சாரியர்கள்லாம் இது பாத்தீங்கன்னா இந்த இந்த அத்தியாயத்துக்கு விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார், ஜீவ கோஸ்வாமி இவங்கெல்லாம் பொருளுரையில அதிகமா மிக முக்கியமான பல விஷயங்களை எடுத்துரைக்கிறாங்க. நம்மால முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கலாம். ஆனால் அடிப்படை விஷயம் ஒண்ணு நீங்க கண்டிப்பா புரிஞ்சுதான் ஆகணும். கடவுள் நம்மை போல கிடையாது. அவர் ஆள்பவர்ன்றது கடவுள். ஆனால் அவருடைய லீலைகளை பொறுத்த வரைக்கும், கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் லீலைகள்ல ரொம்ப தலை சிறந்தவர். அப்ப அவர் லீலை புரியறத பொதுமக்கள்லாம் நிறைய தப்பா தான் பேசுறாங்க கிருஷ்ணரை. நாமளும் அந்த கேட்டகிரியில போயிட வேண்டாம். ஏன்னா பகவான் ஒரு நபர்ன்றதை புரிஞ்சுக்கணும். அவர் பல ரசங்கள் உடையவர். பல விதமான பக்தர்களோட பல விதமான ரசத்துல ஈடுபடுற. ரசம்னா நம்ம வைக்கிற ரசம் கிடையாது, உறவு முறை. ரசம் என்பது உறவு முறை. பல்வகையான பக்தர்களோட பல்வகையான உறவு முறைகள்ல ஈடுபடுறார். அப்ப ருக்மிணி பக்தையா, பகவானுடைய அந்தரங்க சக்தியா?
இங்க அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் பக்தையா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து அந்தரங்க சக்தி தான். அவங்க ராதையின் ஒரு அம்சம்தான், லக்ஷ்மியின் அம்சம்தான். அவங்க உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான், நம்மள மாதிரி ஜீவாத்மா கிடையாது. ஆனாலும் இங்கு ஒரு பக்தை எப்படி இருக்கணும்? ஒரு பக்தையாக அவங்க செயல்படுறாங்க, அதான் புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து அவங்க கர்வத்துல செயல்படல. நான் ராணி, சகல சம்பத்தும் சகல சக்தியும் அந்த அம்மா தான். இதுலலாம் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. ஆனா அவங்க வந்து நான் சாதாரணம் தான் அப்படின்னு நடிக்கிறாங்க. அவங்க இங்க அவங்களுடைய வேஷம் என்ன, அவங்களுடைய லீலை என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு சாதாரணமானவன், ஒரு பெண், ஒரு ராணி, அப்படிதான் இருக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்குரிய அந்த லீலையை அவங்க செய்றாங்க அப்படி. ஆனா நாம எப்படி புரிஞ்சுக்கணும்? அவங்க லக்ஷ்மியின் அம்சம், அவங்க ராதையின் அம்சம், அவங்க எப்பொழுதும் நித்திய மனைவி, நித்தியமான கிருஷ்ணருடைய ச அன்பு தோழி, மாதுரிய ரசத்துல இருக்கிறாங்க. இந்த இடத்துல லீலை புரியுறாங்க, நமக்கு பல பாடங்களை சொல்லி தராங்க, அவ்வளவுதான். சரியா? இப்ப இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல கிருஷ்ணர் ருக்மிணியை சோதிக்கிறார். பக்தர்களை சோதிப்பார். நம்மளெல்லாம் சோதிக்க மாட்டார், அதையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏதாவது கஷ்டம் தான் கிருஷ்ணர் என்னை சோதிக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லின்னு தெரிய முடியாது. நம்மளெல்லாம் சோதிக்க மாட்டார், நம்முடைய கர்ம வினைகளை தான் நம்ம அனுபவிக்கிறோன்றதை புரிஞ்சுக்கணும். சோதனை என்பது மிக தூய பக்தர்களுக்கு தான் நடக்கும். அதை நடத்தி அந்த சோதனையில் அவர்கள் வெற்றி பெற வைப்பார், வெற்றி பெறுவார்கள். சோதனையே யாருக்கு, யாருக்கு வந்து மிகப்பெரிய சோதனை நடக்கும்னா அதை தாங்கக்கூடியவங்களுக்கு தான் நடக்கும். அதை தாங்கி அவங்க வெற்றி பெற்றால் அதை வந்து பகவான் வந்து எல்லாரும் பாருங்க என் பக்தர் எப்படி இருக்காங்க காட்டுவார். என் பக்தர் பாத்தீங்களா எப்படி இருக்கிறாரு. நான் பாத்தீங்களா பிரகலாத் மகாராஜரை மலையிலேருந்து தூக்கி விசிறி வச்சோம், விஷம் குடிக்க வச்சோம், யானையை வச்சு மிதிக்க வச்சோம், எது பண்ணாலும் என்ன மறக்கல பாத்தீங்களா அப்படின்னு உலகத்துக்கு காட்டுவார். இப்ப இந்த அம்மாவுக்கு ஒரு சோதனை நடக்குது. அந்த சோதனையில பகவானே நேர்ல சோதிக்கிறவர் வந்து மற்றவங்கள வச்சு சோதிக்கல, அவரே சோதிக்கிறார். அதுல முக்கியமாக ருக்மிணியை, நீ வேறு ஒருவரை திருமணம் செய்திருக்கலாமே, தவறு செய்து விட்டாயே. நிறைய பெண்கள்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க. நீங்க அதுல இந்த குழுல நிறைய பேர் பெண்கள் தான். எனக்கு இருக்கிற அழகுக்கும் எனக்கு இருக்கிற அந்தஸ்துக்கும் எனக்கு பெரிய மகாராஜன் கிடைச்சிருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஆளை கட்டி நான் வாழறேனே அப்படின்னு 99% பெண்கள் பேசுறத நான் பார்த்திருக்கேன். அவங்களுக்கெல்லாம் ஒரே கேள்வி, அதுதான் உங்களுடைய தலையில இருந்தது, அதனால அதுதான் கொடுக்கப்பட்டது. அதனால இதை விட மோசமா வந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? பகவானுடைய அருளால நான் நான் வந்து சுமாரா வாழறேன் அப்படின்ற எண்ணத்தை தான் பெண்கள் வளர்த்துக்கணும். இங்க கிருஷ்ணரே சொல்றாரு, உனக்கு இருக்கிற தகுதிக்கு என்னையா நீ எடுத்த அப்படின்னு ஒரு விஷயத்த வைக்கிறார். அப்போ ருக்மிணி அவர் வைத்திருக்க அந்த ஒரு ஒரு விஷயமா சொல்றாரு, சொன்னார் இல்லையா? அதுக்கு ருக்மிணி பதில் கொடுக்குறாங்க. எப்படி பகவான் மிக சிறந்தவராக இருக்கிறார், எதனால போய் கடல் உள்ள புகுந்து கொண்டார் அப்படின்ற ஒரு அதே ஸ்லோகங்களை கொண்டு எதிர்வாதம் வைக்கிறார். இப்போ பகவான் வந்து அதை ரசிக்கிறார். எப்படி ருக்மிணி வந்து மயக்கத்துல இருந்து எழுந்து பகவானை போற்றி பாடுகிறாள், இது பிரார்த்தனை தான். அதை நம்ம வந்து ரசிப்போம். அது ரொம்ப அழகா விவரங்கள் இருக்கு, அதை நம்ம ரசிப்போம். பூரணமா ருக்மிணி சாந்தப்படுத்தப்பட்டாள். பட்டதுக்கு அப்புறம் இப்போ ஒரு தெளிவானதுக்கு அப்புறம், இப்போ ஒரு சண்டை நடந்து முடிஞ்சது, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பக்குவமா கணவனோ மனைவிக்கோ யாரு கோவமோ அவங்க வந்து அந்த கோவம்லாம் போன பிறகு சொல்லலாம், இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமே, தப்பு இல்லை, ஏன் அந்த மாதிரிலாம் பேசுறீங்க அப்படின்ட்டு. இப்போ தப்பா பேசுறது கிருஷ்ணர் தான். அதனால ருக்மிணி வந்து அதை நீங்க சொன்னதெல்லாம் சரிதான், ஏன்னா தகுதி இல்லாதவள் நான், நீங்க கிடையாது, நான் தகுதி இல்லை. தன்னை வந்து ஒரு பகிரங்க சக்தியின் ஒரு பொருளாக, அவ அந்த அந்தரங்க சக்தி யாரு? ருக்மிணி தேவி அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி கிடையாது. தன்னை ஒரு சாதாரண பெண்ணா நினைச்சு உங்களை திருமணம் செய்ய எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தகுதியை, அவருடைய உயர்ந்த நிலையை பேசுறார். அதுதான் இங்க வந்து சிறப்பு. நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், நீங்க வந்து சர்வ சக்தி படைத்த பரமபுருஷர், உங்களுக்கு எனக்கு உங்களை திருமணம் செய்ய எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க நீங்க சமுத்திரத்துல போயிட்டு, பகவான் வந்து சமுத்திரத்துல போயிட்டு புகலிடம் ஏற்றார்.
அப்ப அது எதுக்காக சமுத்திரத்துல போய் புகலிடம் ஏற்றதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்றாங்க. இதயமாகிய சமுத்திரத்துல ஒரு ஜீவராசியினுடைய இதய சமுத்திரத்துல உள்ள போடுறாரு பாருங்க பகவான். அது நான் ஒளிஞ்சுக்கிறதுக்கா, இந்த உலகாய பயத்துல இருந்து ஒளிந்து கொள்வதற்கா? இல்ல. இதய சமுத்திரத்தில் போய் நீங்கள் ஒளிந்து கொண்டு அவர்களுடைய செயல்களை கட்டுப்படுத்தும் பரமாத்மாவாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சரியான பதில் அளிக்கிறார். அதுல அவர் சொல்றா கிருஷ்ணர் சொல்றார், உனக்கு அஸ்மான் நோ விருஷ்ணே விருஷ் வவ்ருஷே சமான், உனக்கு சமமில்லாத எங்களை நீ ஏன் தேர்ந்தெடுத்தாய்? இப்போ கிருஷ்ணர் எல்லாத்துலயும் எங்களை எங்களைன்னு போடுறார். அப்ப நான் ருக்மிணி உடனே ஏடா கூடமா கேள்வி கேட்டுறாதீங்க, ருக்மிணிக்கு 2 புருஷனா அப்படின்ட்டு. எப்பொழுது ஒரு போன வாரமே நான் அந்த பாடத்துல நடத்தினேன், எப்பொழுது ஒரு பெண் ஒரு கணவனை திருமணம் செய்து கொள்கிறாளோ அப்ப அந்த கணவனை மட்டுமல்ல, அந்த கணவனை சார்ந்த அனைவருக்கும் அவள் கட்டுப்பட்டவளாக இருக்கிறாள். கணவனுடைய தாய் தந்தை, கணவனுடைய உற்றார்கள் உறவினர்கள் அனைவருக்குமே அவள் தலை வணங்கி ஆக வேண்டும். இதற்கு காரணம் என்னன்னா, எங்களை எங்களைன்னு கிருஷ்ணர் சொல்றதுக்கு காரணம் இது நமக்கு சொல்றதுக்காக. கிருஷ்ணரைத்தான் அவள் திருமணம் செய்து கொண்டாள். ஆனால் ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ளும் போது அந்த குடும்பத்துக்கே அவள் கட்டுப்பட்டவளாக இருக்கிறாள். அதுதான் புரிஞ்சுக்கணும். அப்போ உனக்கு சமம் இல்லாத என்னை நீ ஏன் தேர்ந்தெடுத்தாய்ன்னு பகவான் சொல்றார். அப்போ அவங்க ருக்மிணி என்ன சொல்றாங்கன்னா, தன்னை நான் ஒரு பகிரங்க சக்தின்னு ஒரு சாதாரண பெண். நான் சாதாரண பெண். ஆஹ் எனக்கு உங்களுக்கு உங்களை திருமணம் செய்து கொள்ள எனக்கு தகுதி இல்லை. மூடர்களால் பா பாதங்கள் மூடர்களால் பாதங்கள் பற்றி கொள்ளப்படும் நானோ ஒரு பெண்ணும் பௌதிக குணங்களை உடையவளும் ஆவல். அதனால எனக்கு தகுதி இல்லை. உங்களுக்கு தகுதி இருக்கு, எனக்கு உங்களை திருமணம் செய்து கொள்ள தகுதி இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சமுத்திரத்துல புகுந்து கொண்டதுதான் நான் இதயமாக சொன்னது. இதயத்துக்குள்ள புகுந்து கொண்ட பரமபுருஷ பகவானாக சொல்றா. அதற்கப்புறம் பகவானை எல்லாம் அறிந்த பரமாத்மாவாக நீங்கள் இதயத்தில் இருக்கிறீர்கள். அதுதான் உலம்பன மாத்திர ஆத்மா அப்படின்னு விஸ்வநாத் சக்கரவர்த்தி சக்கரவர் சொல்றார். எல்லாத்தையும் உலம்பன மாத்திர அப்படின்னு ஒரு சொல் வருது. அதுனா என்னன்னா, இந்த யோகிகள், இந்த பெரிய முனிவர்கள்லாம் பகவானை தியானிக்கிறார்கள். அந்த தியானம் இதயத்தில் இருக்கும் பரமாத்மாவாக தியானிக்கிறாங்க. அந்த இதயத்தில் தான் இவர் போய் பூந்துட்டு இருக்கிறார். அதுதான் நம்ம சமுத்திரத்தில் புகுந்து கொண்ட பகவானாக அவர் சொல்றார். பலவான்களிடம் நாங்கள் விரோதத்தை ஏற்படுத்தி கொண்டோம்னு சொல்றார் கிருஷ்ணர். யாரெல்லாம் பெரிய பெரிய ராஜாங்களோ அவங்க கிட்டலாம் விரோதம் கிருஷ்ணருக்கு. அப்ப அதற்கு ருக்மிணி தேவி என்ன சொல்றாருன்னா, பக்தர்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கு. எல்லா பக்தர்களுக்கும் ஒரு போராட்டம் இருக்கு. என்ன போராட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பௌதிக பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபடும் பௌதிக புலனுகர்வு விஷயங்களுக்கு எதிராக நம்ம தினம் தினம் போராட்டம் பண்றோம். தினமும் சண்டை நடக்கும். என்ன சண்டை? கண்டதை பார்க்காமல் இருப்பேனாக, கண்டதை சாப்பிடாமல் இருப்பேனாக, கண்ட விஷயங்களை பேசாமல் இருப்பேனாக, தினமும் எல்லா பக்தர்களுக்கும் சண்டை நடந்துனே இருக்கு. புலன்களுக்கும் பக்தர்களுக்கும். அந்த புலன்கள்ன்றத எதிரிகளை வெல்வதற்கு பலமான எதிரிகள், நமக்கெல்லாம் பலமான எதிரிகள் நம்முடைய புலன்கள். அதற்காக யார் இதயத்துல இருந்து கொண்டு பகவான் நமக்கு உதவி பண்றார். பகவான் பலவான்களை எதிர்கொள்வதில் பகவான் உதவி புரிகிறார். அப்ப பலமான எதிரிகள் யாருன்னு பார்த்தா நம்முடைய புலன்கள், புலன் ஆசைகள். அதை எதிர்க்கிறதுக்கு பகவான் ரொம்ப ஆஹ் நமக்கு உதவியா, பக்தர்களுக்கு உதவியாக இருக்கிறார். மேலும் என்ன சொல்றாருன்னா, அரியாசனத்தை துறந்தேன்னு சொல்றார். அரியாசனமே எனக்கு இல்லை, நான் ராஜாவே கிடையாது, நீ என்ன எதுக்கு திருமணம் செய்து கொண்டாய்? நான் அரியாசனமும் இல்லை, நான் போய் சமுத்திரத்துல பூந்துட்டு இருக்கிறேன். நீ என்ன எதுக்கு தேர்ந்தெடுத்த? நான் ஒண்ணுமே இல்லையா? நீ ஒரு சத்திரியனை எல்லாம் சேர்த்து தேர்ந்தெடுத்து, நான் ஒரு கொழை அப்படிலாம் சொல்றாரு. அரியாசனத்தை துறந்ததற்கு இங்க என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறான்னா, யாரெல்லாம் இந்த உலகத்துல பதவியை விரும்ப மாட்டாங்க, பக்தர்களாகட்டும் சரி பகவானும் சரி. பகவான் தான் எல்லாமே பகவானுக்கு சொந்தமானதா இருந்தாலும் பகவான் பதவியை விரும்பல.
அப்போ அதிகாரம் என்பது நேர்மையின்மைக்கு காரணமாகிறது. யாருன்னா நீங்க வந்து பொதுவாகவே யாரெல்லாம் வந்து பெரிய மன்னனாக இருக்கிறான், இல்ல பெரிய பதவியில் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து அரசியல் நடக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு தலைவன் அப்படின்னு ஆயிட்டாலே நிறைய பொய் பேச வேண்டி வரும். நிறைய அது பேரு பொய் கிடையாது. டிப்ளமசி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது எனக்கு தமிழ்ல சரியா சொல்ல வரல. யாருன்னா தமிழ் தெரிஞ்சவங்க இந்த வார்த்தையை மட்டும் பாருங்க. டிப்ளமசி அப்படின்னா அரசியல் பண்ணணும். இங்க ஒண்ணு பேசணும், அங்க ஒண்ணு பேசணும், இப்படி ஒண்ணு பேசணும், அப்படி ஒண்ணு பேசணும். இதெல்லாம் வந்து அரசியல்ல நடக்கும். தலைவனானா பண்ணித்தான் ஆகணும். அப்படி பண்ணலைன்னா நல்ல விஷயங்கள் கூட சில நேரங்கள்ல பண்ண முடியாது. சில நேரங்கள்ல பொய் சொல்ல வேண்டி வரும். சில நேரங்கள் இல்லாத இருக்கிற மாதிரியும் இருக்கிறத இல்லாத மாதிரியும் பேச வேண்டி வரும். இதெல்லாம் வந்து அரசியல் நேர்மையின்மைக்கு காரணமாகிறது. அப்படி அதனால பக்தர்கள் கூட அரசியல் பதவியில எடுத்துக்கிறது இல்ல. அதனாலதான் பக்தன் சொல்றான், யான் போய் இந்த ராஜதந்திரம். வெரி குட். தேங்க்யூ. சுகீர்த்தி விஷ்ணு பிரியா. ராஜதந்திரம் அதான் அரசியல். அப்ப இந்த அதிகாரம் நேர்மையின்மைக்கு காரணமாகிறது அப்படின்றதுனால பக்தர்கள் வந்து பதவியெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறணும் வேண்டேன் அரங்கமான் அருளானே அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் பாடுறார். எங்களுக்கு பதவியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார். அதனால அரசியல் பதவிகளை ஆக்கிரமிப்பதில் பக்தர்களுக்கே விருப்பம் இல்லை. பகவானும் அதனாலதான் விரும்பாம அவருடைய தாத்தா கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இங்க நமக்கு விளக்கம் தரப்படுகிறது. அப்ப உங்களுடைய தாமரை பாதங்களின் தேனை சுவைத்து அனுபவிக்கும் முனிவர்களுக்கு கூட புரியாத புதிராக உள்ள உங்களுடைய அசைவுகள் மிருகங்கள் போல் செயல்படும் மனிதர்களால் அறியப்படுவது நிச்சயமாக சாத்தியமில்லை. மேலும் சர்வசக்தி படைத்தவரே உங்களுடைய செயல்களைப் போலவே உங்களை பின்பற்றுபவர்களின் செயல்களும் உன்னதமாகும். இங்க ருக்மிணி சொல்றாங்க, எப்படி உங்க செயல்களை வந்து சாதாரண மனிதர்களால புரிந்து கொள்ளவே முடியாது, பக்தர்களாலும் புரிந்து கொள்ள முடியாது. பக்தர்களால எவ்வளவு புரிந்து கொள்ள முடியும்னா எவ்வளவு அவர் காட்டுறாரோ அவ்வளவு புரிந்து கொள்ள முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. பக்கத்துக்கு பக்கம் அடிக்கடி கூறப்படும் ஒரு விஷயம், பகவானை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. பிரம்மன் சிவனாலே பகவானை புரிஞ்சு கொள்ள முடியல. பெரிய தேவர்களால புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவ்வளவு காட்ட மாட்டார். பகவான் தன்னை வந்து எல்லாருக்கும் வெளிப்படுத்த மாட்டார். அதனால நிறைய தவறுகளை பக்தர்கள் கூட செய்யலாம். பகவானை புரிந்து கொள்ளாமல் நிறைய தவறுகள் செய்யலாம். அதனால அவரை சர்வசக்தி படைத்த அவரை புரிந்து கொள்வது மிக மிக கடினம். அதனால அவ சொல்றா, அழகிய புருவம் பகவான் வந்து ருக்மிணிக்கு சொல்றாரு. முன்ன சொன்னதை இங்க சொல்றாங்க, இங்க மேற்கோள் காட்டுறாங்க. ஆம், பொதுவா தெளிவற்ற நடத்த உடையவர்களையும் சமூகத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு வழியை பின்பற்றுபவர்களுமான ஆண்களை கணவர்களாக பெறும் பெண்கள் வழக்கமாக கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஒரு நல்ல புருஷன் கிடைக்கலன்னு வச்சுங்க ஒரு பொண்ணுக்கு, அந்த பொண்ணுக்கு வந்து கஷ்டப்பட வேண்டி வரும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு குடிகாரனை ஒரு பெண் திருமணம் செய்து கொண்டால் அந்த குடிகாரன் செய்யும் தவறுக்கெல்லாம் அந்த பெண் அடி வாங்க வேண்டி வரும். ஏன்னா அவன் குடிச்சிட்டு ரோட்ல நின்று கத்திட்டு 4 பேர்கிட்ட சண்டை போட்டு வந்தா அவனுக்கு அவனுடைய தவறுக்கு அவ பதில் சொல்ல வேண்டி வரும். உன் புருஷன் தாம்மா அந்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இதை நானே அனுபவத்துல பார்த்திருக்கேன். அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து இன்னும் அடி விழும். அதுதான் இங்க கிருஷ்ணர் சொல்றார், யாருக்கு தவறான கணவன் இருக்கிறானோ அவனுக்கு அந்த பெண்ணை அந்த அவனுடைய மனைவிகளுக்கு பெண்களுக்கு அத்தகைய பெண்களுக்கு துன்பம் அதிகமா இருக்கும்னு சொல்றார். ஆனால் இங்க அத வந்து அந்த அலோக பதம் அப்படின்ற சொல்ல வந்து பகவான் சொல்றாருங்க, அந்த பெண்களுக்கு கஷ்டம், அந்த கஷ்டமான வாழ்க்கை ஆயிடும் அப்படின்றத இங்க பகவான் இந்த அம்மா என்ன சொல்றாருன்னா, பகவானை சரண் அடைந்தவர்களுக்கு வாழ்க்கை கஷ்டம்தான். ஏன்? ஆன்மீக பாதைன்றது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஆன்மீக பாதைன்றது எதிர்நீச்சல். அப்போ உன்னை சரணடைந்தவங்களுக்கு ஆன்மீக பாதை என்னும் புலனுகர்வுக்கு எதிராக ஆன்மீக பாதையில நம்ம போகும்போது அது மிகப்பெரிய கஷ்டமாகத்தான் இருக்கும். அதனால நாகரிக முன்னேற்றம் அடைந்தவர்களாக இருப்பினும் இவர்களை மினுமினுப்பு செய்யப்பட்ட மிருகங்களாகவே கருத வேண்டும். இந்த பௌதிகவாதிகளை சொல்றாரு. பகவானின் செயல்கள் எப்பொழுதும் உன்னதமானவையாக இருப்பதால் அவை சாதாரண மக்களுக்கு தெளிவற்றவையாக உள்ளன. பகவானை அறிய முயலும் முனிவர்களால் கூட இச்செயல்களை பூர்ணமாக புரிந்து கொள்ள முடிவதில்லை. என்னால் எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்? பகவானே ஆகிய உன்னை நான் சரணடைஞ்சேன், நீ ஏன்னா ஆன்மீக பாதை காட்டுற. அந்த ஆன்மீக பாதைன்றது கஷ்டமானதுதான்.
என்னை திருமணம் செஞ்சுக்கிட்ட பொதுவாகவும் சொல்றாரு. இந்த தவறான ஆண்களை திருமணம் செஞ்சு கொண்ட பெண்கள்லாம் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டாரு. அப்போ ருக்மிணி சொல்றாங்க, உங்களை திருமணம் செய்து கொண்டா கஷ்டம்தான், ஏன்னா ஆன்மீக பாதை என்பது எளிமையானது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து நிஷ்கிஞ்சனான்னு ஒரு வார்த்தை வருது 37வது ஸ்லோகம். அந்த நிஷ்கிஞ்சனாக ஒரு நாலு மிகப்பெரிய பொருளுரை எழுதியிருக்காங்க. நிஷ்கிஞ்சனா அக்கிஞ்சனான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்கிஞ்சன மனநிலை அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். என் கட்டுரை படிக்கிறவங்களுக்காக இது ஒரு கருத்து. அக்கிஞ்சனா நிஷ்கிஞ்சனா ரெண்டும் ஒரே வார்த்தை தான். அக்கிஞ்சனா அப்படின்னா எனதென்று ஏதுமில்லை, எனக்குன்னு ஒண்ணும் இல்லை. கிஞ்சனா, கிஞ்சனா இல்லை, எதுவும் இல்லை. ஆனா இல்லை, கிஞ்சனான பொருள். என்கிட்ட எந்த பொருளும் இல்லை. நிஷ்கிஞ்சனாவும் அதே தான். இப்ப நான் நிஷ்கிஞ்சனா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. இந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் இந்த பொருளுரை போது போது போயிட்டே இருக்கு. கிருஷ்ணர் சொல்றார், நான் நிஷ்கிஞ்சனான்னு சொல்றார். என்கிட்ட நான் ஒரு அன்னக்காவடி, என்கிட்ட ஒண்ணும் இல்லை அப்படின்றார். அப்போ அதையே திரு ருக்மிணி தேவி சொல்றா, கரெக்ட் தான், நீ நிஷ்கிஞ்சனம் தான், ஏன்னா எல்லாமே உண்டு தான், எல்லாமே உண்டுல தான் இருக்கு. அதனால எந்தன்னு நான் எதையும் சொல்ல முடியாது. எல்லாமே இந்த உலக படைப்புகள், உலகத்துல இருக்கிற ஜீவராசிகள், உலகம் அனைத்துமே அதுல எல்லாமே உன்னில் இருக்கிறது. அப்புறம் அதனால நீ என்ன பண்றது, எந்தன்னு சொல்லாம நான் வந்து நிஷ்கிஞ்சனான்னு சொல்றேன். எல்லாமே உன்னுடையது இல்லை. உண்மையில் நிஷ்கிஞ்சனா என்று கூறி நீங்கள் வந்து அவ சொல்ற அது சொல்ற ஏதோ ஒன்று என்று பொருள்படும் முற்சேர்க்கையான நீர் அல்லது நீர் இங்கு காணப்படுவது போல நிஷ் என்ற முன்சேர்க்கை வந்து எதிர்மறையை இல்லாததை சுட்டி காட்டுகிறது. எனவே சாதாரணமாக நிஷ்கிஞ்சனானா ஏதும் ஒன்று இல்லாதவர்னு அர்த்தம், ஒன்றும் இல்லாதவர்னு அர்த்தம். ஆனா இங்க அனைத்துமாகவே அவரே இருக்கிறதுனால அவர் நிஷ்கிஞ்சனா. எல்லாமே அவருதுன்னும் போது அவருக்கு இது இது இப்ப நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுங்க, இது எந்துன்னு நான் சொல்லிக்குவேன், எல்லாமே அவருது தான். இப்ப அனைத்தும் அவருக்கு சொந்தமாக இருக்கிறதுனால இரண்டாவது பொருள் ஒன்றும் இல்லை. இவரது இல்லைன்னு ஒரு பொருள் கிடையாது. அதனால நிஷ்கிஞ்சனா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இங்க அவங்க சொல்றாங்க. ஏதோ ஒரு பொருளை வச்சுன்னு இருக்கிறான்னா அந்த பொருள் அவன்துன்னு சொல்லணும். அனைத்துமே அவன்துன்னும் போது அங்க வந்து அவன் வந்து பௌதிக சொத்தை இல்லாதவன். பௌதிகமா இருக்கிறது இல்ல, எல்லாமே அவனுக்கே மொத்தமே அவனது தான். மொத்தத்தின் ஒரு பகுதினா பரவாயில்ல, எல்லாமே அவரதுன்னும் போது அங்க அவர் நிஷ்கிஞ்சனா என்று சொல்லப்படுகிறார். இங்க வந்து ரெண்டு வார்த்தை வருது. ஒண்ணு ஆண்டவர், இன்னொன்னு பரம்பொருள், பரம் சத்தியம். பக்தர்களுக்கு இந்த பரம் சத்தியம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அது வந்து என்ன அப்படின்னா பூரண உண்மை. ஆங்கிலத்துல அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னு. இப்போ ஆண்டவர் அப்படின்னா ஆங்கிலத்துல கண்ட்ரோலர். ஆண்டவர்னா கண்ட்ரோலர். நம்ம சில நேரத்துல நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆண்டவரே ஆண்டவரேன்னு. இங்க இந்த கிறிஸ்துவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க ஆண்டவர்களே ஆண்டவர்களே ஆண்டவரே ஆண்டவரேன்னு. ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவரேன்னா கண்ட்ரோலர், கட்டுப்படுத்துபவர். அதற்கும் மேலான சொல் தான் வந்து பரம் சத்தியம், உண்மை, பரம உண்மை அப்படின்னு. இதுக்கு இந்த ரெண்டு வார்த்தைகளுக்குள்ள வித்தியாசம் வந்து மிகப்பெரியதாக இருக்கிறது. ஆண்டவரேன்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் அவர் வந்து ஆண்டவரேன்னு ஒரு டெமிகாடை கூட நம்ம சொல்லலாம். சரி, ஏன்னா அவங்க கட்டுப்படுத்துபவர்கள். பரம் சத்தியம் வந்து எல்லாமே அதுதான். அந்த பரம் சத்தியம் தான், எல்லாமே அவர்தான், எல்லாமே அவருடையது தான், எல்லா சக்திகளையும் அவர் அடைந்தவர் அப்படின்னு. ஆனால் பிரபுபாதர் சொல்றார், இந்த பரம் சத்தியத்துக்கும் மேற்பட்டவர் கிருஷ்ணர். பரம் சத்தியம்ன்றது கூட ஒரு சில பகவானுடைய குணங்களை முழுசா சொல்றது இல்ல, ஒரு சில பகவானுடைய சக்திகளை சொல்வதில்லை. அதனால பரம் சத்தியம் அப்சல்யூட் ட்ரூத்னு சொல்றோம் பாருங்க, அதற்கும் மேற்பட்டவராக இருக்கிறார். அவரை பற்றி நாமால புரிந்து கொள்ள பகவானுடைய அந்த பகவானுடைய ஆதி மூலமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணரை பற்றி நம்மால விவரிக்க முடியல, அந்த வார்த்தைகள் வந்து பத்தாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பகவான் வந்து நிஷ்கிஞ்சன பிரியான்னு கூட சொல்றாங்க. பகவானை வந்து இந்த உலகத்துல ஒன்றுமில்லாதவர்களுக்கு நான் நான் பிரியமானவன் அப்படின்னு பகவான் சொல்றாரு. ஆஹ் ஒன்றுமில்லாதவர்களுக்கு நான் பிரியமானவன் ஏன் வருது வார்த்தை? ஏன் இருக்கிறவங்க எல்லாம் வணங்குறது இல்லையா? நான் பொதுவாக யார் வந்து தன்னை எதற்குமே உரிமையாளவனாக கொண்டாடாதவனுக்கு பகவான் வந்து பிரியமானவராக இருக்கிறார். இது என்னது, அதான் அக்கிஞ்சன மனநிலைன்னு நான் சொல்றது. எல்லாமே எனக்கு சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அவை என்னுடையது அல்ல, பகவானுடையதுன்னு நினைக்கிற பக்தர்கள் எல்லாருமே அக்கிஞ்சனா தான்.
ஒருத்தர் மிகப்பெரிய பணக்காரரா இருக்கலாம். ஆனா அந்த பணத்திற்கான அதிபதி பகவான் தான் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க அக்கிஞ்சனா. அவங்க ஏழையா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏழையா இருந்தா தான் அக்கிஞ்சனாவா? இல்ல. நீங்க எல்லாம் பகவான் கொடுத்திருக்கலாம். கொடுத்திருந்தாலும் அது அனைத்தும் அவருக்கு சொந்தமானதுன்ற 100% மனநிலையில நம்ம வாழும்போது நம்ம அக்கிஞ்சனர்கள் தான். இதுக்கு பிரபுபாதர் ஒரு உதாரணத்தை சொல்றார். ஒரு வங்கி மேலாளர், பேங்க் மேனேஜர், வங்கி மேலாளர் கிட்ட கோடிக்கணக்கில் பணம் கையாளக்கூடிய பதவி அது இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். வங்கி மேலாளர்னா அந்த வங்கியினுடைய மொத்த பணத்தையும் அவர் கையாள்கிறார். ஆனா அவருக்கு மாச சம்பளம் எவ்வளோ? எவ்வளவோ 1,00,000 வச்சுக்கலாமே. வங்கி மேலாளருக்கு 1,00,000 மாத சம்பளம்னா அந்த 1,00,000 மட்டும்தான் அவருக்கு உரிமையானது. மற்ற பணம்லாம் வங்கிக்கு உரிமையானது. அந்த வங்கி மேலாளர் அதுல இருந்து எடுத்துக்கிறது இல்ல. அவர் இது என்னது இல்ல, நான் இதை கையாளுறேன்ற எண்ணத்துல தான் வாழறார். அது போல நாம் வாழ வேண்டும். அப்ப ரொம்ப அகிஞ்சனா. அப்படிப்பட்ட பக்தர்கள் பகவானை சரணடைகிறார்கள். அப்ப நிஷ்கிஞ்சனா என்று பகவானை சொல்றது அவருக்கு பௌதிகமான குணங்கள் இல்ல, மற்றொன்று பொருள் கிடையாது, எல்லா பொருளும் அவருதே அப்படின்ற சொல்லதான், அப்படின்ற விஷயத்தை தான் இந்த நிஷ்கிஞ்சனா என்ற வார்த்தை சொல்லுது. இது மிகப்பெரிய பொருளுரை. இதுல நிறைய கேள்விகள் கேட்டிருக்கேன். அந்த நீங்க பொருளுரையை 2-3 முறை படிச்சீங்கன்னா தான் இது புரியும். அடுத்தது, பகவானே இறுதி லட்சியமாக இருக்கிறார். அப்ப அறிவாளிகள் மத்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு பகவானை தான் சரணடையணும். யாரெல்லாம் பகவானுக்கு யாரெல்லாம் பகவானை சரணடையறது இல்ல? பரஸ்பர காமத்திலிருந்து விளையும் சுக துக்கங்களில் ஆழ்ந்துள்ள ஆண்களும் பெண்களும் பகவானை சரணடைறது கிடையாது. யாருக்கெல்லாம் புலனுகர்ச்சியில ரொம்ப ஆர்வம் இருக்கோ அவங்க எல்லாம் பகவானை சரணடைய மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உண்மையில புலனுகர்வே அனைத்தும் என்ற இந்த பௌதிக கருத்துக்களை எல்லாம் கைவிட வேண்டும். பகவானின் அன்பு தொண்டை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களால் மட்டுமே பகவான் கிருஷ்ணர் ஒருவரே தங்களுடைய உண்மையான சகா நண்பர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். யாருக்கு இதெல்லாம் விட்டுரும், பௌதிக சுகத்தை விட்டோம்னா தான் முழுமையான சரணாகதி நமக்கு வரும் அப்படின்றத இங்க இந்த ருக்மிணி தேவி நிரூபிக்கிறாள், சொல்றா. அப்பதான் அவங்களால தான் முடியும் அப்படின்ட்டு. இப்ப 39வது ஸ்லோகமும் ஒரு அழகான ஸ்லோகம். அங்க அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க தான் எல்லாத்துக்குமே பரமாத்மா, பரம கருணாமூர்த்தி. அதனால அதனாலதான் நீங்கள் உங்களையே கொடுத்து விடுவீர்கள். நீங்கள் உங்களையே கொடுத்து விடுவீர்கள் என்பதையும், சந்நியாசி தண்டத்தை துறந்த மாமுனிவர் உங்களுடைய புகழை பாடுகின்றனர் என்பதையும் இதை அறிந்துள்ள நான் உங்களுடைய புருவங்களிலிருந்து பிறக்கும் காலத்தின் கட்டாயத்தினால் எவருடைய ஆசைகள் அனைத்தும் முறியடிக்கப்படுகின்றனவோ அந்த பிரம்மதேவர், சிவபெருமான் மற்றும் தேவர்கள் ஆகியோரை ஒதுக்கிவிட்டு உங்களையே என் கணவராக தேர்ந்தெடுத்தேன். அதனால மற்ற போட்டியாளர்களிடம் எனக்கு என்ன சிரத்தை இருக்க முடியும்? சொல்றா அவ. நான் சிவபெருமான் பிரம்மனையே கூட விட்டுட்டேன். ஏன்னா அவங்க எல்லாம் கூட உங்க புருவ அசையும், புருவத்தை அசைச்சாருன்னா காலம் அசையுமா? பகவான் ஒரு புருவ அசையில காலத்தை கொண்டு எல்லாரையும் கட்டுப்படுத்துறாரு. அதனாலதான் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாத உங்களை நான் தேர்ந்தெடுத்தேன்னு சொல்றேன். நீங்க தான் எல்லா லோகத்துக்கும் பரமாத்மா. நீங்க தான். சன்னியாசிகள்லாம் சன்னியாசிக்கு மேல ஒரு நிலை இருக்கு. அவங்க அந்த சன்னியாசி தண்டத்தையும் விட்டுடுறாங்க. சன்னியாசிகள்லாம் பாத்தீங்கன்னா தண்டம் தூக்கின்னு சுத்துவாங்க. ஒரு சரணாகதி நிலையில அந்த தண்டம் கூட அவங்க இல்லாம சரணடைவாங்க பகவானிடம். ஏன்னா பகவான் எப்படி கட்டுப்படுத்துறாருன்னா புரு அசைவுல காலத்தை கொண்டு அனைவரையும் கட்டுப்படுத்துறார். அப்ப பிரம்மதேவனும் சிவபெருமானும் கூட அவருக்கு கீழ்ப்பட்டவர்கள். அதனால நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன்னு சொல்றேன். இன்னொரு விஷயத்துல இப்போ கொஞ்சம் கோபமா பேசுறா ருக்மிணி. கோபம் வருது இப்ப. ஒரு சிங்கம் சாதாரண மிருகங்கள்லாம் தூக்கி அடிக்கும். அப்போ நீங்க உங்க சாரங்கத்தை வைத்து அந்த அரசர்கள்லாம் வென்றீங்க. வென்று முறைப்படி என்ன ஒரு சத்திரியனா என்ன திருமணம் செஞ்சீங்க. ஆனா இப்ப என்ன சொல்றீங்க? நான் இந்த மன்னர்களுக்கெல்லாம் பாய்ந்து போய் நான் கடல்ல புகுந்து கொண்டேன்னு சொல்றீங்களே, இது முட்டாள்தனம் தானே? இது சரியா? சரி கிடையாது. எல்லாரையும் அப்படியே சிங்கம் மாதிரி கர்ஜித்து இத்தனை அரசர்களையும் தோக்கடிச்சிங்கல்ல. என்னுடைய சுயம்வரத்துல எல்லாரையும் தோல்வியுற செய்து என்ன கவர்ந்து கொண்டு போனீர்கள். இப்ப என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? அப்பதான் அவ கொஞ்சம் கோபமா பேசுறா. எத்தனையோ மன்னர்கள் வந்தாங்க. அவங்கெல்லாம் ராஜ்யத்தை துறந்து உங்களை தேடிக்கொண்டு இப்ப பக்தர்களை பத்தி பேசுறா. இந்த 41வது ஸ்லோகம் பக்தர்களை பத்தி. மிகப்பெரிய மன்னர்கள்லாம்
அஹ், அவர்களுடைய அரசியலை துறந்து அந்த அரசியர்கள் அங்கர். அப்ப அங்கர் மட்டும் எனக்கு தெரியுது, மத்தரா மன்னர்கள்லாம் எனக்கு தெரியல. அங்கர் யாருன்னு பாத்தீங்கன்னா, வேணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரனுடைய தந்தை. அவன் அங்கர் வந்து பக்தர். வேணா வந்து பக்தன், அசுரன். அப்ப அங்கா என்ன பண்ணுவாரு, வேணன் வந்து பக்திக்கு வரவே இல்லை, அவன் ரொம்ப கெட்டவனா இருக்கிறான்னு சொல்லிட்டு எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்கறாரு, அவனை திருத்த முடியல. அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு போய் சன்னியாசம் வாங்கி அதே பிறவியில் பகவானை அடையதாக நம்ம வந்து பார்த்துட்டோம், இதெல்லாம் பாகவதத்துல. அப்ப அந்த மாதிரி மன்னர்களை இங்க சொல்றா. இந்த மன்னர்கள்லாம் எல்லாத்தையுமே துறந்து உங்களை சரணடைஞ்சாங்க, எல்லாத்தையும் துறந்து சரணடைஞ்சாங்க. நான் வந்து அரசகுமாரியான நான் புத்திசாலி அல்ல என்றும் உங்களை மனந்தால் ஏமாற்றம் அடைந்தேன் என்றும் நீங்கள் ஏன் சொல்றீங்க? இந்த அரசர்கள்லாம் விடவா நான் வந்து இது நான் முட்டாள்? அரசர்கள்லாம் அவங்க ராஜ்யத்தை துறந்து வந்தாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள மாதிரி தான் நானும். அவங்க அவங்களுடைய ராஜ்யத்தை துறந்து உங்களை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்றா. அப்புறம் வந்து தன்னை வந்து கிருஷ்ணர் சொல்றார், நான் எந்த ஒரு குணமும் இல்லாதவன், நான் நல்லவனே கிடையாது, என்னை ஏன் தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லும்போது அவ சொல்றா, நீங்க வந்து குணாலஸ்ய ஆலயம், குணங்களின் நற்குணங்களின் ஆலயம் நீங்க, நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்றார். நான் வந்து வேற யாரிடமும் நான் என்னால புகலிடம் கொள்ள முடியாது, உங்களை மட்டும்தான் நான் புகலிடம் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நீங்க வந்து இப்போ இப்ப சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் வந்து அஹ், ஒரு சாதாரண ஒரு மானிட பெண் பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவங்க பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, நான் அந்த சாஸ்திரத்தெல்லாம் படிச்சு குழப்பம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சாஸ்திரம் என்ன சொல்லுது? சாஸ்திரம் வந்து அஹ், இப்போ நீங்க கர்மகாண்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கர்மகாண்டம் இதை செஞ்சினா உனக்கு அது கிடைக்கும், அதை செஞ்சினா உனக்கு இதை கிடைக்கும்னு சொல்லுது. சொல்லுதா? சொல்லுதா? அதுதான் வந்து வேதங்கள். வேதங்கள்லாம் கர்மகாண்டத்தை சொல்லுது. அப்ப எண்ணற்ற கிரியைகளையும் சடங்குகளையும் அவற்றால் உறுதியளிக்கப்படும் பௌதிக பலன்களையும் பற்றி பல்வேறு சமய சாஸ்திரங்களிலிருந்து கேட்டு நான் குழம்பி போயிட்டேன்னு சொல்றான். இந்த சமய சாஸ்திரங்கள்லாம் இதைப்படி அதைப்படி இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளை குழப்பி விடுது, உண்மையா குழப்பி விடுது. அதனால்தான் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், வேதங்களின் மலர் சொற்களில் இருந்து விடுபடுவாயாக அர்ஜுனான்னு சொல்றார். இதெல்லாம் விட்டுட்டு பேசாம சரணடை என்ன அப்படின்னு சொல்றார். ரைட்டா? அப்போ அதை கொண்டு இங்க வந்து அஹ், ருக்மிணி தேவி ஒரு விஷயத்த சொல்றார். என்ன விஷயம்னா, அப்போ பகவானை சரணடைந்த சீத்தையை ராமர் கைவிட்டுட்டார். பகவானை சரணடைந்த கோபிகளை கிருஷ்ணர் கைவிட்டுட்டார். அப்ப இந்த மாதிரி சாஸ்திரங்கள் இதெல்லாம் சொல்ற சாஸ்திரங்களை பார்த்து நான் குழம்பிட்டேன் அப்படின்னு சாதாரண பெண் போல சொல்றா. இது என்ன ஒரு சாதாரண பெண் சொல்லக்கூடிய மாதிரி, இதனால நான் குழம்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சாஸ்திரங்கள்லாம் இதை பேசுதே, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுதே, அதெல்லாம் எனக்கு குழப்பத்தை உண்டு பண்ணுது. ஆனா நான் அதெல்லாம் பற்றி கவலைப்படல. நான் வந்து உங்களை இழிவற்ற கிருஷ்ணா, பிரம்மதேவர் மற்றும் சிவபெருமானின் சபைகளில் பாடப்படும் உங்களுடைய பெருமைகளை எவர்களுடைய செவிகள் ஒருபோதும் கேட்டதில்லையோ அந்த பெண்களுக்கே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அரசரும் கணவனாகும். ஒவ்வொரு அரசரும் கணவனாகட்டும். யாருக்கு வந்து கடவுளை பற்றியே தெரியலையோ அவங்கெல்லாம் அந்த நீங்க சொன்னீங்களே மன்னர்கள், அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டோம். அந்த ஜராசந்தன், சிசுபாலன், தண்டவக்கரன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் சொன்னீங்க பாருங்க, அதெல்லாம் அந்த பெண்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டோம். நான் பண்ண மாட்டேன். இப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த மாதிரி பௌதிகவாதிகளான அரசியல்வாதிகள் எல்லாம் சாடுறா. எப்படி சாடுறா? அதுங்கெல்லாம் கழுதைகள். முதல் வார்த்தை கழுதைகள், ரெண்டாவது மாடுகள், மூணாவது நாய்கள், நாலாவது பூனைகள், ஐந்தாவது அடிமைகள்னு சொல்றா. பாகவதத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையும், ஒரு வார்த்தைக்கு நம்ம வந்து பல பல பக்கங்கள் வந்து வியாக்கியானம் கொடுக்கலாம். சரி, நம்மால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இதனுடைய விஷயங்களை விவாதிக்கிறோம். அப்ப இந்த அரசர்களை கழுதைகள்னு சொல்றா ருக்மிணி. இந்த கிருஷ்ணர் சொன்னார சிசுபாலன், தண்டவக்கரன், பெரிய பெரிய அரசர்கள், அவனுங்களெல்லாம் கழுதைன்னு சொல்றா. எப்படி கழுதை? யாரெல்லாம் பௌதீக மூட்டைகளை சுமக்கிறார்களோ அவங்கெல்லாம் கழுதைகள். அடுத்தது வந்து நாய்கள்னு சொல்றா. நாய்கள் அப்படின்னா மாடுகள்னா மாடுகள் பாத்தீங்கன்னா இடைவிடாத துன்பத்திற்கு ஆளாகின்றன. அதனால மாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. கழுதைகள்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இப்படிப்பட்ட அரசர்கள் பெரிய ஆளுங்கள்லாம் மனைவிகள் கிட்ட உதவாங்குறாங்க.
இது நான் நிறைய பர்சனலாகவும் பார்த்துருக்கேன். பெரிய உலகத்துல வந்து பெரிய வீரம் பேசுவானுங்க. மீசை அப்படியே முறுக்குவாங்க. அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா அந்த வெள்ளைக்கார பொண்டாட்டிங்கிட்ட அடி வாங்குவானுங்க. ஏன்னா ஆண்கள் சில பேர்லாம் அந்த வெள்ளைத்தோலுக்கு, பொதுவாக இந்தியர்கள், இது என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்தது, இந்த வெள்ளைக்காரிகளை கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் கூட மிகப்பெரிய மாயையில சிக்கி இருப்பதை நான் என் அனுபவத்தால் பார்த்திருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய தலைவன் ஒருத்தர், அவர் வந்து ஒரு அழகான ஒரு எளிமையான இந்திய பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனா அந்த வெள்ளைக்காரியை கட்டிக்கிறதுன்றது இஸ்கானை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருமைக்குரிய விஷயம்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனால் அதனால இங்க சொல்லப்படுறது மாதிரி வாங்குறாங்க. மக்களே புரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒண்ணு பௌதிகமாக நம்ம போகும்போது, ஆன்மீகமான போனீங்கன்னா அதுல வராது, அதுல அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது. முழுக்க முழுக்க கர்தம முனிவர் மாதிரி தூய்மையா ஆன்மீகத்துல திருமணம் செய்து கொண்டீர்கள் என்றால் தேவகூதி மாதிரி பெண் கிடைப்பாள். ஆனா இந்த வெள்ளத்தோலுக்காக மட்டும், ஒரு பெருமைக்காக மட்டும் திருமணம் செய்து கொண்ட ஆண்கள் உள்ள கழுதைகளைப் போல வாங்குகிறார்கள். இதை நான் அனுபவத்துல பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். சரியா அந்த பெண்களுக்கெல்லாம் இருக்கிற கர்வத்துக்கு சமைக்க மாட்டா, குழந்தைய பார்த்துக்க மாட்டா, குழந்தைய தூக்கின்னு ஓடுவானுங்க பின்னாடி. ஏன்னா வெள்ளைக்காரியை கட்டிக்கினான், நான் வெள்ளைக்காரியை கட்டிக்கினேன், குழந்தைய தூக்கின்னு ஓடுவாங்க பின்னாடி. அப்புறம் அவளுக்கு எல்லா வேலையும் செய்யணும். நீ என்னம்மா பண்ற, நீ என்ன பண்ற, அதெல்லாம் தெரியாது. புரியுதா? அப்போ இங்க நான் சொல்ல, பாகவதம் சொல்லுது. ஏன் கழுதைகள், நீ பெரிய தலைவன் பாத்தீங்கன்னா, ஊர் தலைவன். மக்களே, இப்படிப்பட்டவங்க எல்லாம் ஊர் தலைவன். நான் வெள்ளைக்காரியை கட்டிக்கினேன், அந்த வெள்ளைக்காரி கிட்ட சரியான அதனால கழுதைகள் அப்படின்னு பாகவதம் சொல்லுது. அடுத்தது மாடுகள் இடைவிடாத துன்பங்களுக்கு ஆளாகிறது. அடுத்தது நாய்கள். நாய்கள் என்ன பண்ணும், நன்றியுடையதுதான், இல்லைன்னு சொல்ல, ஒரு நல்ல குணம். ஆனா என்ன பண்ணும், நாய்க்கு எந்த வீட்டுக்கு காவல் காக்குதோ அந்த வீட்டுக்கு யாருன்னா வந்தாங்கன்னா அவங்கள வவ்வுன்னு புடுங்கும். பார்த்திருப்பீங்க. அப்ப அதுங்கெல்லாம் நாய்கள். இது என் ராஜ்யம், இதுல நீ வந்தீன்னா நான் உன்னை கடிப்பேன். அது அது மாதிரி மக்கள் இருக்கிறாங்க, அது மாதிரி அரசியல்வாதிகள் இருக்கிறானுங்க, அது மாதிரி தலைவர்கள் இருக்கிறாங்க, அது மாதிரி அரசர்கள் இருக்கிறாங்க. அதுதான் இங்க வந்து சொல்லுது. இந்த நாய்கள் வந்து, இன்னொரு விஷயம் நாய்களுக்கு, அந்த பெண் நாய் வந்து பக்குன்னு உதைக்கும், நல்லா எட்டி உதைக்கும் பெண் நாய்கள். மனைவிகளால் அவமரியாதை செய்யப்படுதல், அதுவும் அந்த மனிதனை நாய்க்கு சமமாக கருதப்பட வைக்கிறது. அடுத்தது பூனைகள். பூனைகள் பார்த்தீங்கன்னா, பூனைகளுடைய ஒரு கெட்ட குணம் சுயநலம். பூனை வந்து என்ன நினைக்குமா, பூனை அதுக்கு தான் யாரும் வளர்க்க மாட்டாங்க, வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாய்னா நன்றியுடையதா இருக்கும். பூனை என்ன பண்ணும், எப்படா அந்த ஓனர் எங்கன்னா போயிடுவான், நான் அந்த அடுப்புல போய் படுத்துன்னு தூங்குவேன், ஓனர் கெட்டது நினைக்குமா பூனை. அதனால பூனை மாதிரி இருக்கிறவங்கள சுயநலவாதிகள், இரக்கமற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. மனைவி உண்ட மிச்சம் வந்து அந்த பூனை சாப்பிட்டுட்டு மீதி தான் கொடுக்குமா. அது மாதிரி மனைவி உண்ட மிச்சத்தை சாப்பிடக்கூடிய அரசர்களை பூனைகளுக்கு சமமா ருக்மிணி சொல்றா. அடுத்தது அடிமைகள். குடும்ப விவகாரங்களில் சிக்கி தவித்து கொண்டிருப்பவர்களை அடிமைகள்னு சொல்றா. இப்ப இத்தனை விஷயமும் இந்த மன்னர்களை ருக்மிணி தேவி சாடுகிறாள். இந்த மாதிரி உங்களுடைய தாமரை பாதங்களின் தேன் போன்ற நறுமணத்தை முகர்ந்து அனுபவிக்க தவறிய ஒரு பெண் முற்றிலும் புத்தி பேதவழித்தவள் ஆவாள். இப்ப யாரு, ஒரு பெண் இருக்கா, அந்த பெண் வந்து ஒரு ஒரு மனிதனை கணவனாக கொண்டாள், என்ன அர்த்தம்? எல்லாருமே, நான் இப்ப எல்லா பெண்களும் மனிதனை தான் கணவனா கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு ஒரு பாடத்தை இங்க சொல்றா. அந்த கணவன்லாம் வந்து உண்மையில் சவத்துக்கு சமமானவர், உண்மைதான். ஏன்னா அந்த அப்படிப்பட்ட அந்த மனிதனுடைய உடல் எதனாலானது? அந்த உடல் வந்து மாமிசம், எலும்புகள், ரத்தம், கிருமிகள், மலம், சளி, பித்த, நீர், காற்று, இத்தனை பொருளால தான், அழியக்கூடிய பொருளால் ஆனதுதான் மனிதனின் உடல். அவனை தான் கணவனாக இந்த பெண்கள்லாம் கொண்டிருக்கிறாங்க. ஆனா அல்டிமேட் கணவர் யாரு, உண்மையான கணவர் யாரு? உண்மையான கணவர் வேறொருவனை தன் கணவனாக வழிபடும் பெண் உண்மையில் ஒரு சவத்தனை. உண்மையான கணவர் கிருஷ்ணர் தான். கிருஷ்ணரை தவிர்த்து வேற யாரையாவது நம்ம பண்ணோம்னா அது ஒரு சவத்தை திருமணம் செய்து கொண்டதுக்கு தான் சமம். அதனால பகவான் தான் எல்லாருக்குமே உண்மையான கணவன். அதனால சரி, அதை இப்போ இது மாதிரி சொல்லிட்டாங்கல்ல, நம்ம பெண்கள்லாம் அதை அப்படியே மூடத்தனமா எடுத்துப்பாங்க. அப்போ கணவன் கிட்ட போவாங்க, நீ வந்து மலம், மூத்திரம், ரத்தத்தால் ஆன உடம்பலான ஆனவன், நான் கிருஷ்ணரையே கணவனா நினைப்பேன், அதனால உனக்கு நான் எந்த எதுவும் செய்ய மாட்டேன், ஆனா அவனையே சரணடைவன்னு உள்டாவா மக்கள் இருக்கிறாங்க. அது இல்லை, இதை புரிந்து கொள்ள வேண்டும்.
நாம் இறுதியில் சென்று அடைய வேண்டியது கிருஷ்ணர் என்றை புரிந்து கொண்டு இப்பொழுது இந்த கணவனுக்கு நான் சேவை செய்யணுன்றதையும் புரிஞ்சுக்கணும். இது அல்டிமேட் இன்ஸ்ட்ரக்ஷன். உடனே அது எனக்குன்னு எடுத்துக்கூடாது. அதனால சரி நான் கணவனை விடுகிறேன். நான் அவனை எங்கேயோ தொங்கல்ல விட்டுட்டு நிறைய பெண்கள் இங்க மாயப்பூர்ல கணவனை சார்ந்த மாமியார் மாமனார் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு குழந்தைய மட்டும் எடுத்துட்டு மாயப்பூர்ல வந்து அப்படியே கிருஷ்ணருக்கு மட்டும் சேவை செய்யறாங்க. அதுவும் தவறு. அடிப்படை கடமைகள் எல்லாம் நம்ம விட முடியாது. அடிப்படை கடமைகளை நம்ம செய்யணும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடல்ல நான் இருக்கிற உடலும் அழியக்கூடிய உடல் தான். என்னுடைய கணவனின் உடலும் அழியக்கூடிய உடல் தான். ஆனால் எங்கள் இருவருக்கும் இறுதி இலக்கு கிருஷ்ணர் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இங்க இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இது ருக்மிணி தேவி சொல்றா. ருக்மிணி தேவிக்கு இந்த அரசர்கள் அசுரர்கள்லாம் இருந்தானுங்க பாருங்க, ஜராசந்தன் சிசிபாலன், அவனுங்களுக்கெல்லாம் இது. அதனால நான் அறிவுள்ள பெண், நான் ஏன் அவனுங்களை தேர்ந்தெடுக்கிறேன்? அழியாத திருமெனியை கொண்ட பகவானை தான் நான் தேர்ந்தெடுப்பேன்னு சொல்றான். அப்ப அது வந்து சாதாரண பெண்களான நாம எடுக்கக்கூடாது. அப்ப பகவான் வந்து கடை ஒரு ஒரு வருஷ ஒரு ஒரு ஸ்லோகத்துல 46வது ஸ்லோகத்துல ருக்மிணி என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் தன்னிறைவு உடையவர் என்பதால் உங்கள் கவனத்தை நீங்கள் என் பக்கம் திருப்புவது மிகவும் அரிது. நான் வந்து ஒரு சாதாரண பெண். இப்போ ருக்மிணி உடனே உடனே இந்த மாதிரி வாசகத்தை ருக்மிணி ஏன் சொல்றாங்க, அவங்க தான் அந்தரங்க சக்தியாச்சே அப்படின்னு கேட்காதீங்க. இங்க ருக்மிணி தன்னை தாழ்மையாக தான் நினைச்சுக்கிறாங்க, தாழ்மையா தான் வச்சுக்கிறாங்க. அதனால சொல்றாங்க நீங்க கடவுள், நீ நீ ஏன் என் பின்னாடி திரும்ப போற? எனினும் உங்கள் தாமரை பாதங்களில் எனக்கு நிலையான அன்பை அருள வேண்டும். பிரபஞ்சத்தை படைக்கும் பொருட்டு அதிகமான ரஜோகுணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் என் பக்கம் பார்வையை திருப்பி உங்களுடைய பரம கருணையை எனக்கு காட்டுகிறீர்கள். எப்போ வந்து ரஜோகுணத்தினால்தான் உலகத்தை படைக்கிறாங்க. இப்ப இந்த அம்மா வந்து அந்தரங்க சக்தி. ஆனா தன்னை வந்து ஒரு ஒரு பகிரங்க சக்தியின் ஒரு அம்சமாக கொண்டு நான் ஒரு சாதாரண பெண்ணா நினைச்சுக்கிறேன். சாதாரண பெண்ணாக இருக்கும்போது, ருக்மிணி சாதாரண பெண்ணாக இருக்கும்போது பகவான் எப்போ திரும்புறார் கவனத்தை? ரஜோகுணத்தை கொண்டு உலகத்தை படைக்கும் போது அந்த கவனத்தை அவள் மீது திருப்புகிறார்னு சொல்றாங்க அந்த அம்மா. ஆனா உண்மை அப்படி கிடையாது. கிருஷ்ணர் வந்து சதா சர்வ நேரமும் அந்த கடிதம் எழுதும்போது ருக்மிணி ஒரு கடிதம் எழுதுறாங்கல்ல, அப்ப கிருஷ்ணர் நினைச்சுக்கிறார் எனக்கு ருக்மிணியை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்றார். ஆனால் ருக்மிணியை பகவான் வந்து நேசிச்சாரு. ஆனா இவங்க வந்து பணிவின் காரணத்தினால அப்படி சொல்றாங்க. தமோ குணத்தை கொண்டு படைக்கும் போதுதான் நீங்க என்ன வந்து சாதாரண பெண்ணாகிய என்னை நீங்கள் பார்த்தீர்கள். அதனால ஒரு பொதுவா ஒரு பெண் வந்து ஒரு ஆணால கவரப்படுகிறாள். அது நம்ம தெரியும் வரலாற்றுல, உலக வாழ்க்கையில ஒரு பெண் வந்து ஒரு கன்னி பெண் ஒரு ஆணால கவரப்படுகிறாள். நான் வந்து உங்களால் கவரப்பட்டிருக்கிறேன். இந்த ஆணால கவரப்படுறாள் அப்படின்றது ஒரு உதாரணம் வேற தரா சாஸ்திரத்துல இருந்து. யாருன்னு பாத்தீங்கன்னா அம்பா, அம்பிகா, அம்பாலிகா அப்படின்ட்டு 3 பெண்கள் இருந்தாங்க காசிராஜனுக்கு. இது மகாபாரதத்துல முன்ன நடந்ததை இங்க எப்படி இவங்க சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ருக்மிணி ஆஹ் இல்ல அதே காலகட்டத்துல இருந்தாங்களான்னு தெரியல. அப்ப அம்பா என்ற பெண் சால்வனால் கவரப்படுறா. அது நம்ம பார்த்தோம். அப்புறமா பீஷ்மர் போய் அந்த 3 பெண்களையும் கவர்ந்து வரா. அப்போ அம்பா சொல்லுவா நான் வந்து வேறு ஒருவனை நேசிக்கிறேன்னு சொல்லும்போது அந்த அவங்கிட்டே திருப்பி அனுப்புவார் பீஷ்மர். ஆனாலும் அந்த முன்னால கவரப்பட்ட பெண்ணை நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறான். அதனால அம்பா சொல்றா சரி எனக்கு வாழ்க்கையே இல்லை, நீ என்னை திருமணம் செய்து கொள். நான் வந்து பிரம்மச்சாரி விரதம் எடுத்திருக்கிறேன், நான் திருமணம் செய்ய முடியாதுன்னு பீஷ்மர் சொல்றார். திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் எதற்கு கவர்ந்து சென்றீர்கள்னு கேக்குறாங்க. திருமணமே செய்து கொள்ள கூடாதுன்ற விரதம் கொண்டவர் 3 பெண்களை எதுக்கு கவர்ந்து சென்றீங்கன்னா அவர் சொல்றார் நான் எனக்காக இல்லை என் தம்பிகளுக்காக கவர்ந்து சென்றேன்னு சொல்றார். இது சில விஷயங்கள் இந்த வரலாற்றுல வந்து சிக்கலாக முடிகின்றது. அந்த அம்பாவினுடைய வாழ்க்கை, அவளுக்கு வாழ்க்கையே இல்லாம போயிடுது அந்த பிறவியில. அதனால அவள் சபதம் எடுக்கிறாள் பீஷ்மரை எப்படியும் கொல்ல வேண்டும்ட்டு. அடுத்த பிறவி எடுக்கிறாள். அந்த பிறவியில் அவள் சிகண்டியாக வந்து பீஷ்மரை கொல்றா. அது வந்து மகாபாரதத்தினுடைய இது. இங்க அவ சொல்றா, அது மேற்கோள் காட்டுறா. அம்பா வந்து ஒரு கன்னிப்பெண். அதனால ஒரு ஆண் மீது அவள் கவரப்பட்டால் ஒரு பெண்ணுக்கு வந்து ஆண் மீது ஏற்படும் கவர்ச்சி என்பது இயல்புதான். ஆஹ் ஒரு பெண் கெட்டவளா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாவ. ஒழுக்கமற்ற ஒரு பெண் திருமணம் ஆகி இருந்தாலும் அவளுடைய மனம் புது புது காதலர்களை அடைய வேணும்ன்ற ஆசையை வளர்த்துக்கிட்டாள்னா இந்த பிறவியிலும் சரி அடுத்த பிறவியிலும் சரி நல் அதிர்ஷ்டத்தை அவள் இழந்து விடுவாள் அப்படின்னு சொல்றா.
அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நான் வந்து நான் நல்ல பெண் உங்களை தவிர வேற யாரையும் நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு மறைமுகமா பகவானுக்கு சொல்லிடுறேன். ருக்மிணி தேவி, நான் வந்து அஹ், மிக நான் வந்து ஒரு சாதாரண பெண். உங்களை வந்து அடையணும்னு நினைச்சேன். ஏன்னா நீங்கள் கடவுள், நீங்கள் கட்டி காப்பவர், நீங்கள் அனைத்துமே நீங்க தான். நீங்க நிஷ்கிஞ்சனா, உங்களுக்கு தான் எல்லாமே சொந்தமானது. அதனால உங்களை நான் சரணடைஞ்சேன், மற்றவர்களை நான் சரணடையவில்லை அப்படின்னு சொல்றா. சொன்னதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் சொல்றார், எனக்கு நீ சொன்னதெல்லாம் புரியும். நான் வந்து உன்னை பரிகசிக்கிறதுக்கு தான் உண்மையா சொன்னேன். அதனால நீ சொன்னது அனைத்தும் உண்மைதான். நீ நேர்மையானவள். நீ உனக்கு எல்லா வரமும் உரியதாகட்டும். நீ பாவமற்றவள். உன்னுடைய மிக உயர்ந்த அன்பை கொணர வேணும்ன்றதுக்கு தான் நான் இதை செஞ்சேன். அதனால வந்து இது இந்த மாதிரி ஒரு அஹ், நான் எவ்வளவு குழப்பம் கொடுத்தாலும் நீ வந்து பின்வாங்கவில்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி பகவான் வந்து எப்படி ருக்மிணி தேவி மிக உயர்ந்த பக்தை அப்படின்றத சொல்றாங்க. இந்த பௌதிக சுகங்களை பற்றி பார்க்கும்போது நீ பௌதிக சுகங்களுக்காக ஆசைப்படுற சாதாரண பெண் கிடையாதுன்றது எனக்கு தெரியும். அந்த பௌதிக சுகம் என்பது நரகத்தில் கூட கிடைக்கும்னு சொல்றாரு பகவான். பௌதிக சுகம் என்பது நரகத்தில் கூட கிடைக்கும். அதனால அதற்கு வந்து உயர்ந்த மக்கள் ஆசைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு இந்த வீட்டின் எஜமானி ஏன்னு சொல்றார். எஜமானன் அவர்தான், ஆனா எஜமானி ஏன்னு சொல்றாங்க. நீ வந்து விசுவாசத்துடன் பக்தி தோண்ட செய்யறதுனால உன்னுடைய இந்த நிலை யாருக்கும் கிடையாது. நீ மிக 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 உயர்ந்த பெண், மரியாதைக்குரியவள். உன்னுடைய அன்புக்கு இணையான ஒரு பெண்ணே கிடையாது. அந்த நாள் தான் நீ வந்து என்னையே அடையணும்னு சொல்லிட்டு கற்புலயும் சரி பக்தியிலயும் சரி உனக்கு என்ன யாரும் கிடையாதுன்னு ஒத்துக்கிட்டார் பகவான். அதை ஏற்றுக்கொள்கிறார். நீ தான் கிரேட் அம்மா, நீ தான் உயர்ந்த மனைவி, உயர்ந்த பக்தை. இதை நான் புரிந்து கொள்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ வந்து இப்ப நான் உனக்கு கொடுத்த இந்த சோதனையில் நீ தேர்ச்சி பெற்று விட்டாய் அப்படின்லாம் சொல்லி பகவான் வந்து ஒரு சாதாரண ஆடவன் போல குடும்ப விவகாரங்களில் ஈடுபட்டு அஹ், இன்பமாக இருக்கிறார். சாதாரண ஆடவன் தான் இந்த மாதிரி ஊடல்லாம் பண்றது, பொண்டாட்டியை வந்து சீண்டி பார்க்கறது, கிண்டல் பண்றது, மட்டம் தட்டுறது, அதெல்லாம் நடக்கும். அது வந்து அன்புனால சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் அன்புனால பண்ணுவாங்க. அதை வந்து மனைவிகள் சரியா புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அந்த பாடத்தை நடத்துறார். இதுல என்னன்னா, இப்போ இந்த வாசகத்துல கிருஷ்ணர் ருக்மிணி கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றார். அப்பத்துல இருந்து நமக்கு தெரியுது, இந்த இந்த உரையாடல் கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் நடந்த இந்த உரையாடல் எப்ப நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ருக்மிணியினுடைய சகோதரன் கொல்லப்படுகிறான். யாரால? பலராமரால. இப்ப ருக்மிணி பக்தை எல்லாம் சரி, ஒரு பெண்ணுடைய சகோதரன் இறந்து விட்டால் எவ்வளவு ஒரு துன்பம் ஏற்படும். அந்த துன்பத்தை அவள் அனுபவிக்கிறாள். அந்த நேரத்துல தான் இது நடக்குது, இந்த உரையாடல். அவன் செத்து போயிடுறான். ருக்மி கொல்லப்படுகிறான். தவறு பண்ணதுனால பலராமர் கொன்று விடுகிறார். அதுக்கப்புறம் இந்த உரையாடல் நடக்குது. அப்படியும் ருக்மிணி தேவி தன்னுடைய கணவன் பேர்ல ஒரு கோபம் இல்லாமல் எவ்வளவு தூய அன்போட இருக்கிறா பாருங்க. அதையும் இங்க பகவான் சொல்றார். எவ்வளோ பெரிய சோகத்துல நீ இருக்கிற, ஆனாலும் நீ வந்து எவ்வளவு ஒரு உண்மையான அன்புடையவள் என்பதை காமிச்சிட்ட அப்படின்னு சொல்றார். ஏன்னா அனிருத்தன் அப்படின்னு ஒரு குழந்தை இருக்கும், மகன் இருப்பாங்க கிருஷ்ணருக்கு. அவனுடைய திருமணத்தின் போதுதான் ருக்மி கொல்லப்படுகிறான். அதை பத்தின வர்ணனை அடுத்த அத்தியாயத்துல நடக்கும். ஆனா நமக்கு தெரியுது இதுக்கு அடுத்தது தான் இது நடந்திருக்கு. ஆனால் இங்க வந்து பரீட்சத் மகாராஜரும் சுகதேவ கோஸ்வாமியும் உரையாடல்ல வந்து சில விஷயங்கள் முன்னாடியும் சில விஷயங்கள் பின்னாடியும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். இவ்வாறு பகவான் வந்து தன்னுடைய லீலைகளை நடத்தினார். அதோட முடிக்கிறேன். பக்தர்களுக்கு இந்த பாடத்துல ஏதாவது கேள்விகள், இந்த பாடத்துல மட்டும் பொதுவான கேள்விகளை நாளைக்கு கேட்டுக்கலாம். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கிறது. அதனால பக்தர்கள் வந்து விரைவாக இந்த பாட சம்பந்தப்பட்ட கேள்விகளை மட்டும் கேட்பீர்களாக. ருக்மிணி கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட இந்த இந்த விஷயத்துல மட்டும் கேள்விகள் இருந்தா கேளுங்க. மற்றதை நாளைக்கு பார்த்துக்கலாம்.
இந்த விஷயத்துல இந்த ஹரே பாட்டு வந்து கிருஷ்ண மாதாஜி, இது உன்னத கணவன் மனைவியோட லீலைகள் யாருக்கும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அந்த மாதிரியான, ஏன்னா அது பகவானோட ஒரு லீலை இல்லை. ம். கமெண்ட்ஸ். ஓகே, நன்றி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அகிஞ்சனாண்டா மாதாஜி என்னிடம் ஒன்றும் இல்லை என்ற அர்த்தம். நிகிஞ்சனாண்டதுன்னு அர்த்தம் மாதாஜி. அதேதான் அதேதான். நிக்கிஞ்சனா அக்கிஞ்சனா ரெண்டும் சேம் தான். ஆஹா, நிஷ்கிஞ்சனா அக்கிஞ்சனா எதுவும் இல்லாதவங்க. ஓகே நன்றி. இங்க வந்து கிருஷ்ணருக்கு வந்து எல்லாமே அவருதுன்றதுனால அந்த பொருள் பட அவரை நிஷ்கிஞ்சனான்னு சொல்றாங்க. எல்லாமே அவருதுன்னும் போது அவர் நிஷ்கிஞ்சனா அவருதுன்னு. இப்ப இந்த பொருள் இப்ப ஒரு உதாரணமா இது எந்த அப்படின்னு நான் சொல்லலாம். ம்ஹும். இங்க இருக்கிற எல்லாமே எந்துன்னும் போது ஒண்ணு ஒண்ணா ம். எந்து எந்துன்னு சொல்றது இல்ல. அது ம்ஹும். மாதிரி பொருள் படுற வார்த்தை தான் நிஷ்கிஞ்சனா. ஓகே, நன்றி மாதாஜி. சொல்லுங்க பத்மா, சென்னை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஏழையா இருந்தா மட்டும் அகிஞ்சனான்னு கிடையாது, பணக்காரர்களா இருந்து கூட பகவானுக்கு அதனுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவரோடது அப்படின்னு நினைச்சுக்கணும். நம்ம அப்படி நினைக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். ஆனாலும் அந்த ஏதாவது ஒரு அது ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு சலனம் வருது இல்லையா மாதாஜி? அப்போ நம்ம இன்னும் பூரணமா அது இன்னும் நம்ம நம்பலையா பகவான? நாம சாதாரண நிலையில தான் இருக்கிறோம். பூரண பக்தி நிலையில தான் அக்கிஞ்சன நிலை வரும். நம்ம பிறக்கிறதெல்லாம் நம்ம பக்தரே இல்லைன்னு சொல்லிட்டு நல்ல மனிதர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளும் அக்கிஞ்சனான்ற பேச்சை கூட எடுக்கக்கூடாது. ஓகே மாதாஜி. ஆனா நமக்கு இப்ப ஏதாவது ஒண்ணு வாங்கினா இது கிருஷ்ணர் கொடுக்கறாரு அப்படின்லாம் தோணுது. நமக்கு பயிற்சி தான் பண்றோம். நீங்க வந்து நர்சரி ஸ்கூல்ல தான் இருக்கிறீங்க. நீங்க எப்படி பிஹெச்டின்னு சொல்ல முடியும்? பிஹெச்டியில வந்து அந்த நினைவு கூட இருக்காதான் அந்த பக்தர்களுக்கு இது என்னதுன்ட்டு. நீங்க அந்த பாண்டுரங்கர் பக்தரான துக்காராம் வாழ்க்கை வரலாறு படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க மனைவிக்கு வந்து துணியே இருக்காது. அவர் அது கூட மறந்துடுவாரு. ஒரு துணி, ஒரு சின்ன துணி இருக்கும். அதை ஒண்ணு துவைச்சு காய போட்டு அதை எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வாங்க அவங்க. என்ன பண்ணுவாரு, யாருக்கோ துணி வேணும்னு கேட்டாங்கன்னு அவங்க மனைவி குளிக்கிறதுக்கு ஒரு செட்டு போட்டிருந்தாங்க, அதை எடுத்து கொடுத்துருவாரு. அவருக்கு அவ்வளோ கூட தோணல. தோணல. இருக்கா அதை கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்பார். சாப்பாட்டு விஷயத்துல கூட அப்படிதான் இருப்பாரு அவரு, துக்காராம். அப்போ மனைவி திட்டுவாங்க, இவன் எப்படிப்பட்ட புருஷன் எனக்கு அப்படின்ட்டு. அப்போ கிருஷ்ணர் அதையும் என் தன் பக்தனை சொன்னா அவருக்கு தாங்காது இல்ல, உடனே ஒரு பளபளப்பா துணி எடுத்து வந்து கொடுத்துருவாரு. ஊரெல்லாம் பேசும், இதுங்க பிச்சைக்கார வேஷம் போடுது, இந்த மனைவி கட்டுற புடவைய பாரு, இது சாதாரண உலகத்து புடவை மாதிரியா கட்டியிருக்கா இவ, இவ பார்த்தா இப்படி பேசுறா, என்ன இது புரியலையா? அவங்களுக்கு எல்லாம் புரியாது, பக்தர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு புரியாது. சோ அகிஞ்சன நிலை என்பது அந்த துக்காராமுக்கு இருந்துச்சு. அது நாமெல்லாம் சும்மா நல்லவர்கள் அவ்வளவுதான். அந்த நிலை ரொம்ப கஷ்டமான ஓகே நிலை. மாதாஜி. எங்கேயோ இருக்கு. ஆனா அது இப்ப நமக்கு சொல்லி சொல்லி தர்றாங்க. ஒரு புடவை வாயின் வரியா, ஒரு ஒரு பொருள் வாயின் வரியா, எடுத்து அந்த கிருஷ்ணர்கிட்ட இது உண்டு அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி தராங்க. ஏன்னா அப்படி அது பழக்கம். அது அந்த மாதிரி பழக்கப்படுத்தினாதான். இது எத்தனை ஜென்மம், பல ஜென்மமோ இந்த ஜென்மம் முழுக்கவோ அதை பழக்கப்படுத்தினோம்னா நம்ம மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. புரிந்து இப்ப சரியா மாதாஜி, துக்காராம் வீட்டுல எதுவுமே இருக்காதான். ஒரு ரொட்டி பண்ணுவாளாம். அவர் வீட்லயே இருக்க மாட்டாராம். எப்படியோ அங்கங்க சேர்த்து ஒரு ரொட்டியை பண்ணி அதுவும் அங்கேயே உட்கார்ந்து இருக்காரே ஒண்ணு சாப்பிடலன்னு சண்டையும் போடுவாளாம் அவரோட. நீங்க இப்படி இருக்கேலேண்டு அங்க போய் அந்த ரொட்டியை கொண்டு கொடுத்தா அதை வந்து ஒரு நாய் பிடிச்சுன்னு போயிருமா. நெய் வச்சிருப்பாளாம். நெய் அதுக்கு விரும்பின சாப்பிடுறியே அப்படின்னு சொல்லிட்டு நெய் அதுக்கு விட்டு இது இப்படி சாப்பிடு அப்படிம்பாராம். அந்த நாயில கூட அவர் வந்து அந்த பகவான அதான் அதான் பாண்டுரங்கனை தான் அக்கிஞ்சனா. அந்த பாப்பாராம். அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த அந்த நிலையில அந்த பக்தியின் பூர்ண நிலையில மனோபாவம். தான் அக்கிச்சன மனநிலை வரும். ஆஹ் நம்ம அதை சும்மா புரிஞ்சுக்கிறோம் அதான் அவ்வளவு. அதான். இப்ப நம்மலாம் எவ்வளவு தூரம் இருக்கு அது. ஆனாலும் ட்ரை பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். இப்ப நீங்க பேசும்போது மட்டும்தான் இப்படி எல்லாம் வருது மாதாஜி. இந்த பேச்செல்லாம் முடிச்சு நம்ம போன உடனே நம்ம எல்லாம் அதுதான் அடிக்கடி மறந்துடுறோமே. பேசணும்னு சொல்றாங்க. அது அடிக்கடி பேசணும், அடிக்கடி சத்சங்கம். பேசணும். உம் ஆமா. தொடர்ச்சியா செய்யும் போது செய்யும் போது செய்யும் போது பயிற்சி 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 ஆகி அப்புறம் நம்ம வந்து ஒரு காலகட்டத்துல தூய பக்தர்களா மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சூப்பரா இருந்து மாதாஜி ருக்மணியோடது. அதெல்லாம் படிச்சு 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 கொஸ்டின் படிச்சுக்கலாம். நன்றி. வேற ஹரே ஏதாவது கிருஷ்ணா. கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு? வைஷ்ணவி மாதாஜி என்னவோ கேட்டீங்க. மாதாஜி ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. மாதாஜி இதுல வந்து ருக்மிணி வந்து கொஞ்சம் கோபம் ஆயிடுறாள்ல மாதாஜி. கடைசியில ஆமா. அப்புறம் வந்து அந்த இல்ல, அது நியாயமான மின்னல்கள்லாம் கோபம். அது நியாயமான கோபம். உம் நியாயமான கோபம்.
அவங்க அந்த மன்னர்கள் எல்லாம் வந்து திட்டுறாங்களே மாதாஜி, ஆமா அவங்க கழுதைகள் யார் இந்த நாய்கள் ம், அந்த யார் வந்து புத்திபாலன் தண்டவக்கரன் போன்ற பௌதிகவாதிகளை தான் சொல்றாங்க. அவங்க ம், பௌதிகவாதிகள்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது வந்து ம், திட்டுறதுன்னு கூட சொல்ல முடியாது. பிரபுபாத் கூட நிறைய அதான். சொல்றாருல்ல, ம், ராஸ்கல்ஸ் ம். டாக்ஸ் கேட்ஸ்ன்னு. அந்த மாதிரி அது திட்டுறது கிடையாது, இருக்கிற உண்மையை சொல்றாங்க அவங்க. மாதாஜி அப்புறம் சொல்றாங்க வந்து இவங்க எல்லாம் வந்து யாரு வந்து கிருஷ்ணன் கிட்ட பக்தி இல்லையோ அவங்களுக்கு கணவர்களா போட்டோம் அப்படின்ற மாதிரி. ஆமா கரெக்ட். அப்படி ஆமா கரெக்ட். அதான் மாதாஜி, இதெல்லாம் நல்லா இருந்தது மாதாஜி. எப்படி ருக்மிணி திட்டுறாங்க. இப்ப நமக்கு வந்து பக்தி இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி கணவர்கள் கிடைக்கிறது பெட்டர்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா நன்றி மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே லலிதா கிருஷ்ணா. லலிதா மாதாஜி சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க பேசுறீங்களா லலிதா மாதாஜி? எங்களுக்கு கேட்கல. மியூட் போட்டிருக்காங்களா? ஆமா இல்ல, அவங்க வெளியே போயிட்டாங்க. லலிதா மாதாஜி சரி போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு? லலிதா மாதாஜி நாளைக்கு என்ன மாதாஜி? நாளைக்கு என்ன? நீங்க பேசுறது நான் ரொம்ப நல்லா ஆ இருக்கு. கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்க சொல்ல தெரியலைங்க மாதாஜி. ஆ புரியுதா உங்களுக்கு? பாடம் புரியுதா? புரியுது. ம், புரியுதுங்க. நீங்க ரொம்ப நல்லா நடத்துனீங்க. எனக்கு ரொம்ப புரிஞ்சுச்சுங்க மாதாஜி. சரி. நல்லது நல்லது. சரி. நாளைக்கு வந்து வாஞ்சா கல்பதரிபஸ்ஸ கிருபா சிந்து தேவச்ச பதிதானம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. நமோ நமः. நன்றி.